திமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் அறிவிக்கப்பட்ட அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் இன்றே வேட்பாளர்களை அறிவித்துள்ளன. அதன் விவரங்களை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை, கோவை ஆகிய 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதையடுத்து அக்கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் இந்த 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை இன்று அறிவித்தார். அதன்படி மதுரை தொகுதியில் எழுத்தாளர் சு. வெங்கடேசனும், கோவை தொகுதியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் PR நடராஜனும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் சார்பில் மதுரையில் களமிறங்கும் எழுத்தாளர் சு. வெங்கடேசன் காவல் கோட்டம் நாவலுக்காக 2011ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இதேபோல கோவை தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் MP-யான PR நடராஜன் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளராக உள்ளார். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்களும் இன்று அறிவிக்கப்பட்டனர். அக்கட்சி சார்பில் நாகை தொகுதியில் செல்வராஜும், திருப்பூர் தொகுதியில் சுப்புராயனும் போட்டியிடுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்தார். இதுபோல் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் ராமநாதபுரம் வேட்பாளராக நவாஸ் கனி அறிவிக்கப்பட்டுள்ளார். அக்கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் இதனை அதிகாரப்பூர்வமாக இன்று அறிவித்தார். மத்திய, மாநில அரசுகள் மீதான மக்களின் அதிருப்தி தமக்கு வாக்குகளாக மாறும் என வேட்பாளர் நவாஸ் கனி நம்பிக்கை தெரிவித்தார். கூட்டணி கட்சிகள் இவ்வாறு வேட்பாளர்களை அறிவித்துள்ள நிலையில் நாளை மறுநாள் 20 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை திமுக அறிவிக்க உள்ளது. செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.